எல்லாரும் வணக்கம். நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம தளபதியோடைய பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தலைவலியாக இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சிக்கு ஆயிடுச்சு அப்படின்றதுல மாட்டுக்கிறதே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பின்ற ஒரு பேரில் பல விஷயத்த இப்போ புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்ற பேரில் அசிங்கப்பட்டு போனதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் அசிங்கப்பட்டதை பார்த்தா ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் அசிங்கப்பட்டிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியாமல் எந்த அளவுக்கு அராஜக போக்கி இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நம்ம வானொலி குரூப்பில் தனியாக ஸ்டிக்குன்னு சிலுக்கு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப பொங்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது எப்படின்னா, இந்த தமிழகத்தில் ஒரு புதுசாக ஒரு நலத்திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விலையில்லா தண்ணீர், அதாவது குளிர் தண்ணீர், அந்த பெட்டி அதை வச்சு திறந்து வைக்கிறாங்க. அதை திறந்து வச்சது காலையில் திறந்து வச்சு சாயந்தரம் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எடுத்து வீடியோ போட ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு பொங்கலை உடனே போயிட்டு அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. அது என்னன்னு முதல்ல அவன் வாயில கேட்டு வந்துட்டு அப்புறம் தலையில கொட்டுவோம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கட்டணமில்லா திறன்மிகு தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் 2 தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைத்த முதல் நாளே பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் தானியங்கி இயந்திரம் திறந்து வைத்த 3வது நாளான இன்று குழாய் சேதம் அடைந்து அந்த பொத்தானை அழுத்தும் போது தண்ணீர் பிடிக்க வந்தவர்கள் மேலே பீச்சி அடிப்பதனால பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சொல்லிட்டு நீங்க காட்டுறேன் பாருங்க. என்ன பண்றாங்கன்னா, சிலர் அவதூறு பரப்புவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மேல இருக்கிற கேப்பை புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு விட்ட உடனே இந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த பக்கம் எப்படி வருது. இந்த மாதிரியான சர்ச்சைகளை கிரியேட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான அரசியல்ன்றதை நீங்க பாப்பீங்க. இங்க பாருங்க, கரெக்டா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, எதுல அரசியல் பண்ணுமோ அதுல அரசியல் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே பைப் இருக்குது, தண்ணி கேன் வைக்கிறோம், மேலே பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணிக்கு இதில் வரப்போகுது. இதில் இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை இவங்க கழட்டி விட்டுறாங்க, அதனால் அங்கே தண்ணி ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்துடுது அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட தெரிஞ்ச எருமைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சாரி, அவனுக்கு பன்னி குட்டின்னு வச்சுருக்கோமா, பன்னி குஞ்சுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த இது என்ன இதுக்கு அங்கே இருக்குது? ஏண்டா, நீங்கள் இதை செட் பண்ணும்போது, இந்த சிஸ்டத்தை செட் பண்ணும்போது இதில் இது ரிமூவபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இதை சாதாரண மக்கள் இல்லை சின்ன பசங்களோ இதை எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்கன்ற பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லையா? ஒன்று அது கம்பல்சரி அதை வச்சு தான் ஆகணும்னா அது எதுக்கு வச்சுருக்கீங்க? லாக் பண்ணி தான் வச்சாகணும்னா அதை லாக்கிங் சிஸ்டத்தில் வைக்கிற மாதிரி செட் பண்ணணும். அப்படி இல்லை, அது தேவையே இல்லைன்னா அதை நீங்கள் அந்த நாபே சுத்தமாக லாக் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி கீழே மட்டும் வரப்போகுது, மேலே ப்ரெஸ் பண்ணால். அப்போ நீங்கள் எதுக்கு 2 அவுட்புட் கொடுத்துருக்கீங்க? ஒன்று கீழே வருது, இன்னொன்று எங்கே வருது? எதுக்கு? குடத்தில் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கீங்களா? இப்படி மேலே குடத்தை பிடிச்சிட்டு இப்படி போகிறதுக்கு? டேய், தண்ணி பெட்டி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது தாகத்தை தீக்கிறதுக்கு, அந்த நேரத்தில் வர்றவங்களுக்கு ஒரு கேனில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு தான் தண்ணி பெட்டி. இங்கே குடமாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் தண்ணி பெட்டி வைக்கலையே, அப்புறம் என்ன இழவுக்கு அதை வச்சுருக்கீங்க? இதில் வேறு மக்களை வேறு குறை சொல்கிறேன். பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க. இதில் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து தான் வீடியோ எடுத்து போட்டு இதை பண்ணுறோமா? டேய், தப்பு நடந்தால் எடுத்து போட போகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அதை நீங்கள் வலிக்காத மாதிரி ஒழுங்காக செய்யணும். அந்தளவுக்கு கூட உங்களுக்கு மூளை இல்லை அப்படின்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மூளை இல்லைன்னு தெரியும். அது எந்த அளவுக்கு மூளை இல்லைன்றது இப்போ பார்க்குறாரு. I want to say thank you very much. I have my friend here. We come from your country because in your country here free education, free bus, free money, so free food. So I want to say thank you so much. God bless you.
இந்த இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஐ திங்க் இவங்க வந்து இவங்களோட ஜாபாகவே இதை பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்க்குறதுக்கு பழங்குடியினர் மாதிரி இருக்கிறாங்க, இல்லை பழங்குடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ போடுவாங்க போல இருக்குது. அதாவது எப்படின்னா, அவங்களோட மெயில் ஐடியில் வந்து நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்குது, இத்தனை பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடினா இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 5 பேரோ 10 பேரோ 15 பேரோ இல்லை குழந்தைங்களோட சேர்ந்து ஆடணும் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி அவங்க வந்து ஆஃபர் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜுக்கு நம்ம வந்து புக் பண்ணி நம்ம இவங்களோட பேர், படம், டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை பேரை வாசித்து அவங்க வந்து நமக்கு வந்து வாழ்த்து சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இவங்க எங்கேருந்து தேடி பிடிச்சாயின்னு தெரில. இந்த கொத்தடிமை கூட்டத்தில் டேய் உங்கள் அறிவில் கொஞ்சம் தீய வச்சு கொடுத்த அசிங்கப்பட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணதை எடுத்து நம்ம பசங்க போட்டது மட்டும் பட்டாமல் இந்த ஒரு விஷயத்தில் எப்பயுமே நான் ஒருத்தரை திட்டுவேன். ஆனால் இப்போ திட்டாமல் அந்த ஆளை பாராட்ட போகிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்டை துறைமுருகன் தான். அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, அவரோட படத்தை அனுப்பி அவருக்கு ஐயோ முடியல. அதையும் பார்ப்போருங்க. Hai Satai. Hai Satai. Jurai. Jurai. Murugan. Murugan. Keep up the good work. Keep up the good work. Mwah. Mwah. பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அப்போ அவருக்கும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் பத்தாததுக்கு அவங்களுக்கு என்ன தமிழ் அர்த்தமும் தெரியாது, தமிழ் மீனிங் தெரியாது. அதில் எப்பயும் இந்த கலைஞர் சொல்லுவாங்களே அதாவது அந்த வாசகம், அந்த வாசகத்தை எழுதி அதையும் வந்து எடுத்து போட்டு வைக்கிறாங்க. அதையும் அதை படிக்கிறாங்க. டேய், இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போயிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையா? 70 வருஷம் ஆட்சின்னு சொல்லிக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து சரித்திரத்தை படைச்சுன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றினேன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ கேவலப்பட்டு போய் இவ்வளோ அசிங்கப்பட்டு போய் தேவையில்லாத இந்த மாதிரி அசிங்கத்துக்குள்ளெல்லாம் நுழையிறீங்க? அப்போ இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் எச்ச. ஏன்னா ஒருத்தர் உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு அரசியல் பண்ணுற வர்றாரு, மக்களுக்கு நல்லது செய்ய வர்றாரு அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி ஈத்திரங்க முகம்லாம் வெளியில் தெரியுது. மக்களே நல்லா ஞாபகத்து வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இவ்வளோ நாளாக தமிழக மக்களை அடிமையாக வச்சுருந்ததே கேட்டு எதை சொல்லி? இலவசம். அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அதற்கான இலவசம், ஐயா ஆட்சியில் இருக்கும்போது அவர் இலவசம், கேபிள் டிவி இலவசம், கேபிள் டிவின்ற கலைஞர் டிவி இலவசம், மிக்சி இலவசம், ஃபேன் இலவசம். சரி, ஓகே, ஆடு மாடு கால்நடைகள் கொடுத்தா கூட ஓகே, பொழப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். லேப்டாப் மாதிரி விஷயங்கள் கொடுத்தா பிள்ளைங்க படிப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கிறதுக்கும், நம்மளை வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கும் இவங்க இலவசன்ற பேரில் கொடுத்து கொள்ளையடிச்சாங்க. இவங்க பிராண்டை பதிச்சாங்க. இப்போ இந்த இலவசத்தின்ற பேரில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்னமோ அவங்க வந்து அவங்க காசை வாரி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் கோட்டையை கட்டுறோம். கடைசியில் தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறோம் கோட்டையில். ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் நம்ம காசுன்ற கொஞ்சம் கூட பேசிக் புரிதல் கிடையாது. ஏன்னா உண்மையாலுமே ஒருத்தவங்க நலத்திட்டம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த நலத்திட்டத்தை எவனாவது தடுப்பானா? ஆனால் அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ஏவா வேலு அவர்கள் வந்து போகிறாரு, இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து லோக்கல் சேர்மன், அதாவது உளுந்தூர்பேட்டை சேர்மன் ராஜவேல்ன்றவர், அவரோட பையன், அவரோட ஆதரவாளர்களோட வந்து அவர்களை வந்து அடித்து ஸ்டெம்ப்பு பேட்டு எல்லாம் எடுத்து வந்து அடித்து அந்த நிர்வாகிகள் மண்டையெல்லாம் உடச்சி அவங்களும் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களோட அராஜக போக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க. இதை வந்து யாரும் வந்து தட்டி கேட்கவும் மாட்டுறாங்க. உடனடியே இது எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துறீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நேற்று தளபதி விஜய் அவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. பட் இதை நடத்த விடாமல் திமுக கோஷ்டினர் வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டு மண்டையை உடைச்சி அந்த பேனர்லாம் கிழிச்சு அவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் அவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பிரச்சனை பண்ணுறாங்களான்னு கேட்டால் இவங்களை விட அதிகமாக பிரச்சனை யார் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க.
அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இதை நடத்தக்கூடாது, நீங்கள் பேனர் தூக்குங்க, உங்களுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து செக் வைக்கிறது. அதாவது இத்தனைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து எல்லாமே அவங்க பர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா கடைசி நேரத்தில் வந்து நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் போடுறாங்க. அப்போ அந்த மேலிடத்துலேருந்து ப்ரெஷர்னால் அது யார் அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. இங்கே என்னென்னா, மனுஷன் ஒருத்தன் இன்னொருத்த மனுஷனுக்கு நல்லது செய்கிறத கூட தடுக்கிற அளவுக்கு சுயநலமாக ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான், அதாவது அவங்க மட்டும்தான் மனசில் நிற்கணுமா எல்லார் மனசுலையும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயத்தை ஆல்ரெடி ஒருத்தர் செஞ்சுருப்பாரு, அந்த விஷயத்தை வந்து மறைச்சிட்டு இவங்க அதை வந்து லைட்டாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க பேர் அங்கே பதிச்சுக்கிறது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றது தான். ஸோ ஒன்றும் இல்லாமையே நம்மளை வச்சுருக்காங்கன்ற அந்த உணர்வு நமக்கு இல்லை. நீ நல்லா இருந்த அப்படின்னா அவன் எப்படி உன்னை வந்து ஆளுவான்? நீ நல்லா இல்லைன்றனால தான் அவன் நாட்டை ஆள்றான், நீ அவன் காலை விழுந்து கிடக்கிற அப்படின்ற பேசிக் புரிதல் நம்ம மக்களுக்கு இருக்கணும். அது இருந்துச்சுனாவே சரியாக போயிடும். மாதிரி தான் நிறையா நலத்திட்ட விஷயங்களை வந்து நிறையா பேர் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அதை வந்து அவங்க அரசியலுக்குள்ளே வராத வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. விஜயர்கள் இப்போ தான் செய்கிறாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இத்தனை வருட காலமாக மக்கள் நல இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இல்லை அரசியல் மட்டமாக இருக்கும்போதும் சரி, அவர்கள் நலத்திட்டங்கள் சாப்பாடு கொடுக்குறது, ரத்த தானம் கொடுக்குறது, கல்வி சொல்லிக் கொடுக்குறது, அப்புறமா வந்து புத்தகம், இது பேனா, பென்சில், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் அதை கண்டுக்கல. அப்போல்லாம் வந்து அரசாங்கம் அதை பெருசாக பண்ணலை, பெருசாக அதை எடுத்துக்கல. ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வரல. பட் இப்போ அவர் அரசியலுக்குள்ள வந்துட்டார். இப்போ அவர் செய்யும்போது அவருடைய முகமும் அவருடைய கட்சியும் அவருடைய பெயரும் மக்கள் மனசில் போய் பதியக்கூடாது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவை அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்க எந்த இடத்துல நல்லது செய்ய போனாலும் அங்கே தடுக்கிறதுக்குன்னு சில நாதாரிகள் வரத்தான் செய்வாங்க. இதை நம்ம கட்சி பிள்ளைகள் ஒன்று சட்ட ரீதியாக அணுகணும், சட்ட ரீதியாக அணுகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை கைகலப்பை ஏற்படுத்தணும், சண்டை போட வைக்கணும் அப்படின்றத அவங்களுடைய நோக்கமே. முக்கியமான காரணம் என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் பிள்ளைகளை வந்து சண்டை போட வச்சு வெறியேற்றி அவங்கள தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டி இதாவது பண்ணணும். இதுதான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அஜெண்டா. இல்லைனா மக்கள் மத்தியில் இந்த பசங்க எங்கே இருந்தாலும் அங்கே பிரச்சனைப்பா அப்படின்ற ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளையும் செய்கிறது தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுத்து தான் போகணும். சர்க்கார் படத்தில் எப்படி அந்த பெரிய மாநாட்டு கான்ஃபரன்ஸில் தளபதி பேசிட்டு வந்தோடனே போலீஸை வச்சு அடித்து உதச்சி அந்த இடத்த ஒரு கலவர பூமியை ஆக்கி கடைசியில் எப்படி முடிப்பாங்களோ அந்த மாதிரி அரசியல் அப்படின்றதும் இன்னும் இருக்க போகிற ஒரு 8-9 மாதமும் ஒரு கலவர பூமியாக தான் இருக்க போகுது. இந்த பூமிக்குள்ளே தான் நம்ம அரசியல் பண்ணி ஆகணும். இவங்களை கூட தான் அரசியல் பண்ணணும். இன்னும் கேட்டோம்னா நம்ம வந்து இவங்க கூட அரசியல் பண்ணுறது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க தான் நம்ம எதிரி, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம யார் கூட இங்கே பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கூட தான், நம்ம ரத்தம் கூட தான், நம்ம பேசுகிற நம்ம தமிழன்னு சொல்கிற அந்த தற்கூரி தமிழன் கூட தான் நம்ம சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து திமுக, ஏடிஎம்கே, அப்புறம் வந்து மதசார்ப பிஜேபின்னு சொல்லி பிரிஞ்சு கிடக்கிறாங்க. முதல்ல இந்த ஈத்தரைங்க வந்து ஒழுங்காக இருந்தாங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனையே இருக்காது. இந்த ஈத்தரைங்க சரியில்லை அப்படின்றனால தான் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிறோம். அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம அரசியல் எடுக்கிறது, தளபதி அரசியல் எடுத்தது அவங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்னும் போது வேறு ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. நம்ம இது எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து தான் போகணும். ஸோ அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ another video. Love you all. Take care. Bye bye.